ஏழை ஜாதி, கிழக்கு வீதி, தங்கச்சி கேரக்டர் வர ஆரம்பிச்சது வரிசையா. ஒரு 7-8 படம் தங்கச்சியாவே பண்ணிக்கிட்டே இருந்தேன். விஜயகாந்தோட நீங்கள் நடித்த முதல் படம் ஏழை ஏழை ஜாதி. ஜாதி, ஆமாம். அவர் நல்லா பழகுவார். ஆமாம், விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லா பழகுவார். சாப்பிட்டீங்களாம்மா, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் கேட்டு எல்லாமே கலகலன்னு இருப்பார் விஜயகாந்த் சார். நல்லா அவரோட தான் பெரிய மருந்து நீங்கள் நடிச்சிங்க இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் கேப்பு. ஆமாம், இப்போ ஏழை ஜாதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல கேப்பாகவே இருந்தது. நான் இப்போ சீரியலில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ம் படமும் போயிட்டே இருந்தது சைமல்டேனியஸு. சீரியல் வந்து நான் ஆக்சுவலாக என்னென்னா தங்கச்சி ரோலாக வந்துக்கிட்டே இருக்குவோம். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 93, 94லாம் வந்து இந்த மாதிரி நீ வந்து தங்கச்சியாக நடிச்சது போதும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 தங்கச்சியாகவே நடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்கள் இது என்னடா வம்பா போச்சேன்னும் போது தான் தூர்தர்ஷனோட விழுதுகள்னு சொல்லிட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு மெகா சீரியல் ஃபார் தமிழ்நாடு. அதில் வந்து 4 ஃபேமிலி, ABCD அப்படின்னு. அதில் நான் C ஃபேமிலி, சாரு அப்படின்னு. அது த்ரூ அவுட் ஒரு 2 வருஷம் மேலே போச்சு. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சன் டிவியோட மங்கை, சக்தி அந்த சீரியலில் கம்மிட் ஆகி அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆரம்பித்த அந்த ஒரு பயணம் 12 வருஷம் 28 நாள். சூப்பர். 12 வருஷம் அடித்து பின்னி தள்ளிக்கிட்டு இருந்தேன். கேப்பே கிடையாது. செகண்ட் சண்டே யாராவது ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னா மட்டும்தான், இல்லைன்னா 4 சீரியல் கையில் வச்சுருப்பேன் சார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.